வணக்கம். அமுதம் டிவி யூடியூப் சேனல் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினரை சந்திக்கிறோம். அந்த இதுல இன்னைக்கு நம்ம சந்திக்க போறது மாடாக்குடி செந்தில் சார். கும்பகோணத்துல ஒரு பிரபல வழக்கறிஞரா இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். நான் கும்பகோணத்துல வழக்கறிஞராக இருக்கிறேன். கும்பகோணம் வழக்கறிஞர் சங்கத்தில் 2011 காலகட்டங்களில் வழக்கறிஞர் சங்கத்தோட துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதுக்கு பிறகு 2019 வழக்கறிஞர் சங்க பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தொடர்ச்சியாக எங்கள் சங்கத்தில் 500க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்காங்க. எல்லார் மனசுலையும் நான் இருக்கேங்கிற அந்த சந்தோஷம் எனக்கு நிறைவேறிருக்கு. இந்த ப்ரொஃபஷன் ஏன் தேர்ந்தெடுத்தீங்க? உங்க அப்பாவோ இல்ல உறவினர்களோ யாராவது வழக்கறிஞரா இருந்தாங்களா? நல்ல கேள்விதான். ஆனால் நான் தான் எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி. எனக்கு முன்னாடியும் இல்லை, எனக்கு பின்னாடியும் யாரும் வழக்கறிஞராக இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, வழக்கறிஞராக ஆகணுங்கிற லட்சியமோ வேட்கையோ எனக்கு ஆரம்ப காலத்திலேருந்து இருந்ததில்லை. அது ஒரு சடன் ப்ரொபகேஷன் மாதிரி, வேற வழியே இல்லாமல் படித்த மாதிரி தான் எனக்கு தோணுது. காலேஜ் முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலான்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னுடைய அப்பா அம்மா இவங்கெல்லாம் ஸ்கூல் லெவல்லே தாண்டலை. எங்கள் அப்பா 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. எங்கள் அம்மா 3ஆவதோ 2ஆவதோ அவ்வளோதான் படிச்சிருக்காங்க. அதனால காலேஜ் சம்பந்தமாக எங்கள் அப்பாவுக்கும் தெரியாது, எங்கள் அம்மாவுக்கும் தெரியாது. நான் முதல்ல காலேஜுக்கு வரும் பொழுது காலேஜ் பிஏ எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன். படிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கணுங்கிறது தெரியலை. அதற்கான வழிகாட்டுதலும் இல்லை. ஃபேமிலியில் உள்ள சுச்சுவேஷன், வறுமை மேற்கொண்டு படிக்க வேணான்னு சொல்லி வீட்டில் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களோட சேர்ந்து வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எதுக்கு எந்த லைனுக்கு நான் போகிறதுனே எனக்கே ஒரு தடுமாற்றமாக இருக்குது. என்னுடைய நண்பர் யூஜி கிளாஸ்மேட்டு ராஜசேகர்னு சொல்லிட்டு, மிஸ்டர் அட்வொகேட் எம்கேஆர்னு இப்போ இருக்கிறார், எம்கே ராஜசேகர்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொன்னார், நீ அது மாதிரி இருந்துச்சுன்னா சென்னையில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு வேலைக்கு போய்கிட்டு நீ போஸ்டலில் கூட படிச்சுக்கலாம். நீ வா, எங்கள் மாமா அங்கே இருக்காரு, அவரை வச்சு நான் சென்னையில் ஒரு ஏதாவது கம்பெனியில் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரின்ட்டு நான் எக்ஸாம் எழுதிட்டு அந்த கேப்பு, அந்த லீவில் சென்னையில் மீனம்பாக்கம் பக்கமாக இருக்கிற குரோம்பேட்டையிலேருந்து திருநீர்மலை வரைக்கும், திருநீர்மலை வழியாக அந்த லைனில் ஒரு தோல் ஃபேக்ட்ரியில் விஜில் செக்யூரிட்டி சர்வீஸ் கம்பெனி மூலமாக ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனேன். ஒரு மாதம், அந்த கோடை லீவில் ஒரு மாதம் அந்த வேலையை பார்த்தேன். அப்போது எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. என்னென்னா, நான் ஊரில் இருக்கிற காலகட்டங்களில் எங்களோட வேலை தளம் அப்படிங்கிறது பகல் முழுவதும் வேலை செய்வோம். விவசாய வேலை முடிஞ்சு சாயந்தரம் தான் எங்கள் அம்மா அப்பாலாம் வருவாங்க. ஒரு வேலை தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. அது இந்த இரவு நேரத்தில் சமைக்கிற சாப்பாடு மட்டும்தான். அந்த சாப்பாடு தான் மறுநாள் காலையில் வச்சுக்குவோம். பகலில் மேக்சிமம் சாப்பாடு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு வாழ்நிலையில் வாழ்கிற ஃபேமிலி. அதனால சாப்பிட்டுட்டு எங்களோட உடல் அசதி என்ன பண்ணுவோம், 7 மணிக்கெலாம் படுத்துருவோம். டெய்லி 7 மணிக்கு படுத்து தூங்குற நாங்கள் விடிஞ்சுதான் எழுந்திருப்போம். இது நான் இந்த வேலைக்கு சேர்ந்தது பிறகு ஒரு மாறுபட்ட சூழலை எனக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. இங்கே என்னன்னா 10 மணிக்கு மேலே தான் வேலைக்கு நான் வரணும். 10 மணிக்கு மேலே வேலைக்கு வந்தேன்னா விடிய காலம் 6 மணி வரைக்கும் நான் முழிச்சுட்டு இருக்கணும். அப்போ அந்த 2 வாரம் எவ்வளோ சிரமத்தை நான் அடைஞ்சிருப்பேன்னு பாருங்களேன். ரொம்ப சிரமப்பட்டேன். அப்போ என் கூட ஒரு ஐயா வேலை பார்த்தார். அவர் என் மேலே கொஞ்சம் பற்றுதலாக இருப்பார். அந்த 2 வாரங்களில் அவர் சில நேரங்களில் செந்தில், நீ கொஞ்சம் நேரம் தூங்கிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குவார். அது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பஞ்சிங் மிஷின் பஞ்சிங் பண்ணணும். நம்ம தூங்குறோமா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அந்த ஃபேக்ட்ரியில் ஒரு சிஸ்டம் வச்சுருப்பாங்க.
அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஒரு மாசம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியவே இல்லை. அதுக்கப்புறம் என்னுடைய நண்பர் இப்போதைக்கு வந்து கும்பகோணத்தில் வந்து வழக்கறிஞராக இருக்கிற எம்கே ராஜசேகர்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தபால் எழுதினேன். நான் ரொம்ப சிரமப்படுறேன், இது எனக்கு வந்து வேலை செய்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நான் எழுதும்போது அவங்க என்ன பண்ணாங்க, திரும்ப எனக்கு ஒரு பதில் எழுதினாங்க. நமக்கெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு, நம்ம எல்லாம் பாஸ் பண்ணிட்டோம், நாங்கெல்லாம் மேலே படிக்க போகிறோம், நீ வந்துரு மேலே படிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சுக்கிட்டு ஒரு மாதம் வேலையை முடிச்சுட்டு நான் நேராக கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு எதுக்கு அப்ளிகேஷன் போடுன்னு தெரியல, என்ன படிக்கிறதுன்னு தெரியல. ஏற்கனவே பிஏ படிக்கும் பொழுது செகண்ட் இயர்லேயே என்ன வந்து எங்கள் அம்மாலாம் என்ன சொன்னாங்க, வேலை படிச்சது போதும் நிறுத்திக்கோ, எங்களால் செலவு பண்ண முடியல, நீ எங்களோட வேலைக்கு வந்துரு, அதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு யோசிச்சாங்க. நானும் அவங்க ப்ரெஸ் பண்ணி இல்லைம்மா இந்த வருஷம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வந்து பிஏவை முடித்தேன். திரும்ப ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு படிச்சுக்கலாங்கிற ஒரு மைண்டில் போகும்பொழுது பொருளாதார இடர்பாடுகள் என்னை போட்டு நெருக்கும் பொழுது என்னால் வேலையும் செய்ய முடியல, படிக்கவும் முடியல. திரும்பி ஓடி வந்து அப்ளிகேஷன் போடுறேன். என்ன போடுறதுன்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தன் வந்து பிஎல் போடுறான். பிஎல் படிக்கலாம்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடும்போது தான் எனக்கு அப்போ தோணுது, என்னோட படிச்சுவன் என் கிளாஸில் உட்காந்தவன் அவன் பிஎல் பண்ணலான்னு அவனுக்கு இருந்துச்சுன்னா நம்மளால ஏன் பண்ண முடியாது? எனக்கு வழிகாட்டுதல் இல்லை, அதனால அப்படி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் அப்ளிகேஷன் வாங்கி திருச்சி லா காலேஜில் போடுறேன். அவன் என்னோட நண்பர் வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறான். என்ட்ரன்ஸ் வைக்கும்பொழுது கோச்சிங் கிளாஸ் போகிறான். கோச்சிங் கிளாஸ் போகிற அளவுக்கு நமக்கு வசதி இல்லைங்கிறனால அப்ளிகேஷன் மட்டும் போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எம்ஏ ஜாயின் பண்ணுறேன். நான் கும்பகோணம் ஆர்ட்ஸ் காலேஜில் மென்ஸ் காலேஜில் படித்தேன் பிஏ. அதுக்கப்புறம் வந்து எம்ஏ வந்து தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கல்லூரியில் வந்து எம்ஏ ஜாயின் பண்ணுறேன். 94 to 97 பிஏ, 97 to 99 எம்ஏ. இந்த காலகட்டங்களில் நான் இப்போ என்ட்ரன்ஸும் 2 தடவை நான் எழுதுனா கிடைக்காதுன்னு நமக்கு தெரியும். இருந்தாலும் என்ன கொஸ்டின் மெத்தட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குங்கிறதுக்காக நான் வந்து எழுதினேன். திரும்ப எம்ஏ முடிச்சுட்டு அடுத்த ஒரே அட்டம்ப்ட் வந்து லா என்ட்ரன்ஸ் எழுதுறேன். எப்படியா இருந்தாலும் உள்ள போயே ஆகணுங்கிற ஒரு வெறித்தனத்தில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றேன். வீட்டிலே இருக்க மாட்டேன், கிளம்பி நான் பாட்டுக்கு எங்கேயாவது வந்துடுவேன். வந்துட்டு பொழுதுக்கு வெளியில இருந்துட்டு திரும்ப ஊருக்குள்ள போவேன். அப்போ வந்து என்னன்னா நம்ம எப்படியாவது வந்து பிஎல் கிளாஸ் போயிடணும், லா காலேஜ் போயிடணுங்கிற மைண்டு வந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் என்னன்னா எனக்கு ஆரம்பத்திலேருந்து ஒன்று நீங்கள் கேட்க விட்டுட்டீங்க. என்னோட லட்சியம், என்னுடைய ஆம்பிஷன் என்னன்னா நான் வந்து ஸ்கூலில் வாத்தியாராக போகணும், வாத்தியாருக்கு படிக்கணும், டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வாத்தியாராக போயிட்டு பிள்ளைங்களுக்கு பாடம் நடத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்தது. பட் ஆனால் அதற்கான சூழல் எனக்கு அமையல. அப்போ நான் எம்ஏ முடிச்சுட்டு என்ன பண்ணேன், எம்ஃபில் போட்டேன், பிஎட் போட்டேன், பிஎல்லும் போட்டேன். பிஎல்லுக்கும் பிஎட்டுக்கும் என்ட்ரன்ஸு, எம்ஃபிலுக்கு என்ட்ரன்ஸ் இல்லை. பிஎல்லுக்கு படிச்சுட்டே இருக்கேன், பிஎட்டுக்கும் வந்து என்ட்ரன்ஸ் எழுதுறேன். பிஎட் கிடைக்கல, பிஎல் கிடைச்சிருச்சு. அதுக்கு இந்த மீன் டைம் நான் என்ன பண்ணுறேன், ஒரு கவர்மெண்ட் இன்டர்வியூ ஒன்று வருது லா என்ட்ரன்ஸுக்கு. நான் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தேடும் பொழுது சில விஷயங்கள் கிடைக்கும்ல, எதையாவது ஒன்று தேடி போகும்போது தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அந்த மாதிரி வரும்பொழுது நான் லா என்ட்ரன்ஸுக்கு படிச்சுட்டு இருக்கேன், நிறைய புத்தகங்களை தேடுறேன், நிறைய பேப்பர்ஸ் மேகசின்ஸ் எல்லாத்தையுமே தேடிட்டு பண்ணும் பொழுது ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் ஒன்று வருது. சென்னையில பூந்தமல்லியில இருக்கிற ஒரு விஷுவலி ஹேண்டிகாப்ட் இருக்காங்கல்ல, NIVHன்னு ஒரு நிறுவனம் ஒன்று இருக்கு, NIVH. அதுல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது. கிராமப்புறங்கள்ல உள்ள பார்வையற்ற நபர்களை தேடி கண்டுபிடிச்சி
அவங்களுக்கான ஸ்கில்ஸை அவங்களே பண்ணிக்கிறதுக்கான ஒரு பயிற்சியை கொடுக்கறது. அதுக்கு 2 மாசம் ட்ரைனிங் இங்க சென்னையில எங்களுக்கு கொடுத்தாங்க. அதுக்கான இன்டர்வியூ தஞ்சாவூர்ல நடந்துச்சு. மொத்தம் வந்து 22 பேர் அட்டன் பண்ணோம். 22 பேர் அட்டன் பண்ணோம். அதுல வந்து எலெக்டட் பர்சன் வந்து 12 பேர். அந்த 12 பேர்ல நானும் ஒரு ஆள். நான் என்னோட லைஃப்ல முதலா அட்டன் பண்ண ஒரு நேர்காணல், ஒரு இன்டர்வியூ, அதுதான். அந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆனேன். என்கிட்ட அந்த இன்டர்வியூல அங்க உட்கார்ந்து இருந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கேட்ட கேள்வி என்னன்னா, எம்ஏ பண்ணிருக்கதா சொல்றீங்கல்ல, எம்ஏல என்ன ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து நான் என்னுடைய வாழ்வியலை பத்தி தாங்க நான் சொன்னேன். நான் வந்து ஒரு சாதாரண தினக்கூலி வேலை செய்யற ஒரு பேரண்ட்ஸுக்கு பிள்ளையா பிறந்திருக்கேன். எங்க பகுதிகளில் வாழ்ற நிலம் இல்லாத ஏழை எளிய மக்களுடைய வாழ்நிலை, அவங்களுடைய வருமானம், செலவு, அவங்க கடன்ல இருக்காங்களா இல்ல ஏதாவது சேமிப்புல வச்சிருக்காங்களா, அதை ஆய்வு பண்ணி கட்டுரையா நான் கொடுத்தேன். நான் வாழ்ந்துட்டு இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுடைய வாழ்நிலையை வந்து நான் சொன்னதுனால என்ன அடுத்த கேள்வியை அவங்க கேட்கல, செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. 2 மாசம் நான் போயிட்டு பூந்தமல்லியில, சென்னையில உள்ள பூந்தமல்லியில ட்ரைனிங்க்கு உட்காந்தாச்சு. இந்த 2 மாசம் 60 நாள் ட்ரைனிங். அவங்களே சாப்பாடு கொடுத்துருவாங்க, தங்குற இடம் கொடுத்துருவாங்க, போயிட்டு இருக்கு. ஆனா லா என்ட்ரன்ஸ்ல இடையில எழுதியிருக்கேன். லா என்ட்ரன்ஸ்ல எப்ப வேணாலும் வந்து நான் எழுதுன அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். திருச்சியில உள்ள சென்ட் ஜோசப் காலேஜில் தான் நான் லா என்ட்ரன்ஸ் எழுதினேன். திருச்சியில் உள்ள லா என்ட்ரன்ஸ் சென்ட் ஜோசப் காலேஜில் தான் லா என்ட்ரன்ஸ் எழுதினேன். எழுதிட்டு வெளியில வரும் பொழுது நான் முடிவு பண்ணிட்டேன், லா காலேஜில் ஒரு சீட்டு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டே வந்துட்டேன். வந்துட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டு, இது மாதிரி என்ட்ரன்ஸ் நல்லா எழுதியிருக்கேன், எனக்கு ஒரு சீட்டு கட்டாயமாக இருக்கு, அப்படி வந்துச்சுன்னா நான் சொல்கிற மாதிரி சில விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. நான் போகிற இடம் வந்து 2 மாதம் ட்ரைனிங் போகிறேன். அந்த 2 மாதம் ட்ரைனிங்கில் ஒரு நாள் கூட லீவ் தர மாட்டாங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் ஏதாவது சமாளிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதே மாதிரி என்ட்ரன்ஸு கார்டு வந்துருச்சு, அட்மிஷன் கார்டு வந்துருச்சு. எங்கள் அப்பா அங்கே அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது வந்து 2000 வந்து பெரிய அளவில் செல்ஃபோன்லாம் இல்லை. யாராவது 1 or 2 வச்சுருப்பாங்களே ஒழிஞ்சு பெருசாக இல்லை. எங்கள் வில்லேஜில் வந்து மெயின் ரோட்டில் ஒரு சைக்கிள் கம்பெனி ஒன்று இருந்துச்சு, கண்ணன் சைக்கிள் கம்பெனின்னு. அங்கே ஒரு லேண்ட்லைன் இருக்கும். அந்த லேண்ட்லைனில் தான் வந்து பேசணும். அந்த லேண்ட்லைனில் வந்து எங்கள் அப்பா பேசுகிறார், பா இது மாதிரி வந்து அட்மிஷன் கார்டு வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறார். உடனே வந்து சரிப்பா நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பாவை பெற்ற அம்மா இருந்தாங்க, எங்கள் பாட்டி, ஆயான்னு கூப்பிடுவோம். ஆயா செத்து போச்சுன்னு தந்தி அடி, நான் அதை காரணம் காட்டிட்டு நான் வந்துடுறேன், வந்து அட்மிஷன் போட்டு நான் போயிடுறேன். அட்மிஷன் போட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு கூட நான் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பாவும் அதே காரணத்தை வந்து சொல்லி ஒரு தந்தி அடிக்கிறார். தந்தி அடிச்சுட்டு அந்த தந்தி எனக்கு வந்து சேருது. அது வரைக்கும் நான் இருக்கிற ஏரியாவை அப்படியே கலகலன்னு வச்சுருப்பேன். பயங்கர ஜாலியாக வந்து அந்த மூமெண்ட்டை கொண்டு போயிட்டு இருப்பேன். திடீர்னு நான் சைலண்ட் ஆனோன்னே என்னோட ட்விட்டரே வந்து என்னாச்சு செந்திலுக்கு, ஏன் ஆள் டல்லாக இருக்காரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கொண்டு வந்தாச்சு. இல்லை அவங்க இது மாதிரி பாட்டி இறந்து போயிட்டாங்களான்னு தகவல் வந்துச்சு. அப்படியா, அப்படின்னா நம்ம வந்து ஆர்வ சார்ட்ட நான் பேசுகிறேன், பேசிட்டு நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஆர்வட்டு பேசி இது மாதிரி இருக்குது போயிட்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா சரி அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு கிளம்புனேன். கிளம்பி காலையில் வந்து போய் அட்மிஷனை போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு பஸ் ஏறி திரும்ப நான் சென்னைக்கு வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சு தான், 1 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு அது கழிச்சு தான் நான் வந்து காலேஜ் போனேன். அதனால் அந்த ஃபஸ்ட்டு லா காலேஜ் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரேக்கிங்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எனக்கு தெரியல, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் ஸ்ட்ரெயிட்டாக கிளாஸ் போயிட்டேன்.
லா காலேஜில் பெருசாக அட்டனன்ஸ் கொஞ்சம் இது பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து உள்ளே போயாச்சு. அந்த உள்ளே போகிற காலகட்டங்களில் அந்த 3 வருஷத்தை நான் எப்படி சமாளிச்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பிஏ படிக்கும் பொழுதும் எம்ஏ படிக்கும் பொழுதும் சிரமப்பட்ட என்னோட பேரண்ட்ஸு பிஎல் படிக்கும்போது சிரமப்படக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் அந்த இன்டர்வியூ, அந்த வேலை, அந்த வேலையில் ஒரு வருமானம் வந்துச்சு. அந்த வருமானம் வந்து அந்த வேலை வந்து பார்ட் டைம் ஜாப் தான். வாரத்தில் 3 நாள் தான் காலேஜே போவோம். மீதி நாளில் அந்த வேலையை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷத்தை அதை ஓட்டுனேன். 2 வருஷத்தை ஓட்டி எங்கள் பேரண்ட்ஸுக்கு எந்த சிரமமும் வச்சுக்காம நகர்த்தி கொண்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 இயர் தான் எனக்கு கொஞ்சம் சிரமமாக போச்சு. லாஸ்ட்டு செமஸ்டர் அறிவித்ததுக்கு பிறகும் என்னால் புத்தகம் கூட வாங்குறதுக்கு முடியல. வாங்கி கொடுக்கறதுக்கான சரியான நபரும் எனக்கு கிடைக்கல. என்ன பண்ணுறேனே தெரியல. நானும் யார்ட்டையும் கேட்டதில்லை. எங்கள் அப்பா யார்ட்டையும் போய் கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா யார்ட்டையாவது கேட்டு வாங்கி எதாவது பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூழலில் வந்து ரொம்ப எங்கள் அப்பா அம்மாலாம் திணறிட்டாங்க. இருந்தாலும் வந்து ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே எங்களுக்கு ஒரு விவசாய லேண்ட் ஒன்று, சீலிங் லேண்ட் ஒன்று இருந்துச்சு. அது ஆல்ரெடி அடமானத்தில் இருந்தது. அடமானத்தில் இருந்ததை திரும்ப போய் ஒரு தொகையை வாங்கிட்டு, எவ்வளோ தொகைன்னு கேளுங்களேன், 2000 ஒன்லி. வெறும் 2000க்கு மறுபடியும் வந்து அதை அடமானம் வச்சாங்க. வச்சுட்டு அந்த 2000 தான் நான் வாங்குற புத்தகத்துக்கு உதவியாக இருந்தது. அந்த புத்தகத்தை வாங்கிட்டு ஊரை விட்டே நான் வெளியில் வந்துட்டேன். ஊர்லேயே இல்லை. ஒரு 2 மந்த்து வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து ஒரு டைம் டேபிள் மாதிரி போய் ஏன்னா வந்து நான் மொத்தமாக 17 சப்ஜெக்ட் எழுத வேண்டியிருந்துச்சு லாஸ்ட் செமஸ்டரில். இடையில அரியர்லாம் இருந்துச்சுல்ல, அதெல்லாம் சேர்த்து 17 சப்ஜெக்ட் எழுத வேண்டியிருந்துச்சு. அதனால என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கும்பகோணம் பக்கத்தில் சாக்கோட்டைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்னோட நண்பர் இருந்தாங்க. அவங்களோட வீட்டில் வந்து தங்கினேன். எங்கள் வீட்டுக்கும் அவங்களுடைய வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனாலும் எங்கள் பேரண்ட்ஸை தவிர வேற யாருக்குமே நாங்கள் இருக்கிறது தெரியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள், போக்குவரத்து யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு நபர், டைரக்டர் எஸ்பி முகிலனை தவிர அவருக்கு தெரியும். அந்த நெருக்கடியான காலகட்டங்களில் யாருக்குமே யாரோட அழைப்பையும் கேட்காம யாரையும் பார்க்காம நான் வந்து படிப்பு மட்டுமே நம்மளோட நோக்கங்கிறத வச்சு நான் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன். டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எத்தனை நாள், 3 நாள் 4 நாள்னு ஒரு டைம் டேபிள் போட்டு பார்த்துட்டே வந்துட்டு இருக்கேன். நான் படிக்கிற மெத்தடு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பேஜில் ஆரம்பித்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிப்பேன். இந்த செலக்டடு கொஸ்டின்ஸு, செலக்டடு பேராகிராஃப் இதெல்லாம் நான் படிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சுன்னா லாஸ்ட் வரைக்குமே போகும். இது மாதிரி தான் படிப்பேன். அந்த மாதிரி படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப சிரமமாக போச்சு. ஒரு சில கண்டிஷன்ஸ் எனக்குள்ளே வச்சுக்குவேன். விடிய காலையில் எழுந்திரிச்சு படிப்பேன். சாப்பாட்டு டைம் அந்த டைம் மட்டும்தான் எழுந்திருப்பேன். குளிக்கிற டைம் இந்த டைம் தான் எழுந்திருப்பேன். மீதி நேரம்லாம் புத்தகத்தை விட்டு நவர மாட்டேன். லஞ்சில் வந்து லஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1 ஹவர் படுப்பேன். 3 to 4 படுப்பேன். 1 மணி நேரத்துக்கு மேலே தூங்க மாட்டேன். அதுக்கு பிறகு புத்தகத்தை எடுத்து பார்த்துட்டே இருப்பேன். நைட்டு வந்து ஒரு 9, 9:30, 10 மணிக்குள்ளேயும் முடிச்சிடுவேன். இது வரைக்கும் கண்ணு முழிச்சு படிச்சதா வரலாறே இல்லை. 17 சப்ஜெக்டையும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 சப்ஜெக்ட் வந்து 4 நாள் காலையில் மாலையில் போட்டான். காலையில் ஒரு சப்ஜெக்ட், மாலையில் ஒரு சப்ஜெக்ட், 4 நாள் 8 சப்ஜெக்ட் வந்துச்சு. அங்கேயே வந்து என்னுடைய ஃப்ரெண்டு பூதலூர்ல இருந்தாங்க. அவங்களோட வீடு கட்டாத வீடு கட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஒரு பக்கம் வந்து தொடச்சிட்டு அதில் படுத்துட்டு அந்த எக்ஸாம் எழுதணும். என்னோட செட்டில் வந்து ஒரு 20 பேர் வந்தோம். கும்பகோணம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், இதில் வந்து ஒரு 22 பேர் வந்தோம். 22 பேரில் ஃபுல்லாக பாஸ் பண்ணது 4 பேர். அதில் நானும் ஒரு ஆள். என்னோட நண்பர்கள் பல பேர் வந்து திருச்சியிலேயே ரூம் போட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே ரூம் போட்டுலாம் படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து இதாச்சு. அந்த மாதிரி வந்து நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த கான்ஃபிடென்ட், என்னால் முடியுங்கிற அந்த கான்ஃபிடென்ட் ஒன்றுக்குள்ளே போயிட்டோம்னா அதை நம்ம முழுமையாக கொண்டுட்டு போகணும்.
அங்கே பாதி இங்கே பாதி அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் லா காலேஜ் முடித்தேன். லா காலேஜ் முடிச்சுட்டு எங்கே போய் யார்கிட்ட போய் சேர்றது, யார்கிட்ட போய் தொழில் கற்றுக்கிறதுன்னு ஒன்றுமே தெரில. அந்த மாதிரியான காலகட்டங்களில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும். நான் லா காலேஜ் படிக்கணும்னு சொல்லிட்டு வரும்பொழுது கொஞ்சம் திணறல் இருக்குல்ல, அந்த திணறல் இருக்கும் பொழுது எங்கள் ஃபேமிலியில் பொறுத்த வரைக்கும் வந்து நானும் என்னுடைய தம்பி மட்டும்தான். என் தம்பி 8th வரைக்கும் தான் படித்தான். அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு அவனுக்கு முடியல. நாங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம். அவன் அதை வந்து கவனத்தில் வச்சுக்கல. இல்லைப்பா எனக்கு வந்து செட் ஆகலை, நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அப்போவே மராமத்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டான். இந்த கல் செங்கல் லோடு, காலாவ வேலை, இந்த மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ என்னுடைய படிப்பு முழுவதும் என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய தம்பி இவங்களோட உழைப்பில் தான் நான் படித்தேன். கூடுதலாக என்னோட உழைப்பும் இருக்குது இல்லை. நானே எல்லா வேலைக்கும் போவேன். இந்த வயல் வேலைக்கு போவேன், கொத்தனார் வேலைக்கு போவேன், காலாவ வேலைக்கு போவேன், கல் இருக்கிற வேலைக்கு போவேன், எல்லா வேலைக்கும் போவேன். லீவு நாளில் வீட்டிலே இருக்க மாட்டேன். எல்லா வேலைக்கும் போவேன். கடினமான வேலைகளாக இருந்தாலும் போவேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு வேலைக்கு போனோம்னா நம்மளுக்கு ஒரு வருமானம் இருக்கும். அதுக்கு ஏதாவது நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம யோசிப்பேன். அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. லட்சியங்கிறது வந்து அவங்கவுங்களுக்கு வந்து தனித்தனியா அவங்கவுங்க தீர்மானிச்சுக்கிறது. நீங்க கஷ்டமும் இருந்துச்சு, அதுல லட்சியமும் இருந்துச்சு, கனவு இருந்துச்சு, வலி இருந்துச்சு. உங்களோட பயணம் வந்து எனக்கு தெரிஞ்சு ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 நதி சேர்ந்து 5-6 நதி 5-6 என்ன சொல்றது மலைகள் சேர்ந்து ஒரு இலக்கை அடையிற மாதிரி அவ்வளோ இடைஞ்சல்கள். வாட்ச்மேன்லேருந்து வக்கீல், வா சான்ஸே இல்லை, அதுக்கே ஒரு கை தட்டணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ வந்து உங்களால எப்படி ஒரு அது ஒரு ப்ரொஃபஷனா ஒரு வாதாடக்கூடிய வக்கீலா ஒரு கஷ்டத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேஸ் எப்ப வந்துச்சு, அது எப்படி பண்ணீங்க? இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நான் வளர்ந்ததுனால எனக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே ஈஸியாக கையாளக்கூடிய அந்த தனித்தன்மை எனக்கு கிடைச்சிது. நான் வந்து என்னுடைய மூத்த வழக்கறிஞர், கும்பகோணத்தில் இருக்கிற ஒரு சிவில் வழக்கறிஞர் ஐயா சிஎம் கேசவமூர்த்தி, சிஎம்கேன்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட வந்து ஜூனியராக போகிறதுக்காக பிளான்லாம் இல்லை, எதேச்சியாக வந்து போய் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணி அங்கே கொஞ்சம் ஏன்னா என்கிட்ட இது வரைக்கும் ஜூனியர் யாருமே இருந்ததில்லை, யாருமே நானும் வச்சுக்கல, நானே ஜூனியர், எனக்கு எதுக்கு ஜூனியர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன். ஜூனியர்னு வேற வந்துருக்கீங்க, சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டார். உள்ளே போயிட்டு உட்காந்தா, நீங்கள் யார் ரெக்கமெண்டேஷனில் வந்தீங்கன்னு கேட்டார் முதல்ல ஃபஸ்ட்டு கேள்வியே. நான் என்னடா ரெக்கமெண்டேஷன் கேட்குறாரு சொல்லிட்டு, யார் ரெக்கமெண்டேஷன் பண்ணுற அளவுக்கு கும்பகோணத்தில் எனக்கு தெரிஞ்ச அட்வொகேட் யாரும் இல்லைங்க, நான் என்ரோல் பண்ணி 1 மாதம் ஆச்சு, யார்கிட்ட போகிறதுனே தெரில, யாரும் என்னை கொண்டு போய் உங்கள்கிட்ட விட்றான் அவங்கள்ட்ட விட்றேன்னு சொல்லவும் இல்லை, சரி நானாக தேடிட்டு ஒவ்வொருத்தராக பார்த்துட்டு வந்தேன், கடைசியாக வந்து உங்ககிட்ட வந்திருக்கேன். உங்களை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் என்னை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து அடித்தட்டு ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கிறேன், தொழில் கற்றுக்கணும்னு வந்திருக்கேன். என்னை படிக்க வச்சது எல்லாமே எங்கள் அம்மா அப்பா என் தம்பி இவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வச்சுருக்காங்க. குடும்பத்தில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் நான் தான். என் குடும்பத்தில் வேறு யாரும் படிக்கலை. நான் நல்லபடியாக தொழிலை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்டில் தான் நான் வந்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். அவர் நாம் தொடர்ச்சியாக அப்படியே சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டார். யோசிச்சுட்டு அப்புறம் அவர் கூடவே அவர் சாரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்தியன் பேங்க்கில் கேஷியராக இருப்பார், மிஸ்டர் காசிநாதன் சொல்லிட்டு அவர் அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவர் வந்து கம்யூனிட்டி பற்றி பேசுகிறேன் நினச்சிக்காதீங்க, எங்கள் சீனியர் பிராமின் கம்யூனிட்டி. அவங்க போய் உள்ளே போனாங்க, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு தான் திரும்ப வந்தாங்க. அதுக்குள்ளே என்ன நடந்துச்சு என்னெல்லாம் எனக்கு தெரியல. வந்துட்டு சரி, நான் போனது ஃப்ரைடே அந்த வாக்கில் போனேன்.
சரி மண்டே நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. மண்டேலேருந்து போனேன். இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கேன். இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே எங்கள் சீனியர்கிட்ட வந்து நான் இருந்தேன். ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் 6 வருஷத்துக்கு மேலே ஒரு நாள் நான் அலுவலகத்தில் உட்காந்துருக்கும் பொழுது ஒரு கிளைண்ட் வந்து ஒரு பரிச்சயமான கிளைண்ட்டு, எங்கள் சீனியருக்கும் பரிச்சயமானவர். நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே நான் அங்கே இருக்கிறதுனால என்கிட்டயும் ரொம்ப பரிச்சயமாக இருப்பார். அவர் வந்து என்னை வச்சுட்டு நேராக கேட்குறாரு எங்கள் சீனியர்கிட்ட, எங்கள் அக்கா பையனை என் தம்பியை அழைச்சிட்டு வந்து ஜூனியராக சேர்த்துங்கன்னு சொன்னேன், சேர்த்துக்கல. எங்கள் அக்கா பையனை அழைச்சிட்டு வந்து இவனை நாளும் ஜூனியராக வச்சிங்கன்னு சொல்லி கேட்டேன், அப்பவும் நீங்கள் சேர்த்துக்கல. இவரை மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். ஏன்னா எங்கள் ஆஃபீஸில் ஃபஸ்ட்டு ஜூனியர் நான் தான். அது நான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு, ஃபஸ்ட்டு ஜூனியர் லாஸ்ட்டு ஜூனியர் எல்லாம் நான் தாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் தள்ளப்பட்டுச்சு. அப்போ வந்து எங்கள் சீனியர் சொன்ன விஷயம் என்னென்னா, அதெல்லாம் காரணம்லாம் கேட்காதடா, அவர் வந்தார், பேசினார், அவரோட அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, சரி இருங்கன்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான்டா, இதில் வேறு எந்த காரணமும் இல்லை, எந்த உள்நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிட்டார். ஆனால் அன்னைக்கு நான் போன சூழலில் வந்து நான் வந்த நேரம் நாள் இதெல்லாம் உள்ளே போய் பார்த்துட்டு சரி இவரை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு டிஸ்கஷன் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மறுநாளே என்னை வந்து வாங்கன்னு சொல்லியிருக்காங்கிறது எனக்கு பின்னாடி தான் தெரிஞ்சுது. உங்க சீனியர் வந்து உள்ள போயிட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டு அப்புறம் சொல்றேன்னாவோ இல்லைன்னா வந்து இல்ல சரிப்பட்டு வராதுன்னு சொல்லியிருந்தா நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? அதுக்கப்புறம் வழக்கறிஞர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கட்டாயமும் இருக்கு. அப்போ இந்த சீனியர் வந்து இல்லைன்னாலும் வேற ஏதாவது ஒரு சீனியர்ட்டு நம்ம போக வேண்டிய தேவை இருந்திருக்கும். ஐயோ இன்னும் நம்ம விட்டுருக்க முடியாது. அந்த மாதிரி எனக்கு எதுவும் இல்லை, எனக்கு பாசிட்டிவாகவே அமைஞ்சுது. அதை வந்து இன்னைக்கு தேதி வரைக்குமே வந்து நான் தக்க வச்சுட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து பிளானிங்காக திட்டமிட்டு இந்த தொழிலுக்கு போகணும்னு என் எண்ணத்தில் ஆரம்பத்திலேருந்து உதிக்காமல் இருந்தாலும் இடையில ஆக்சிடென்டலாக சரி பிஎல் படிப்புன்னு ஒரு முடிவு பண்ணி நான் உள்ள வந்து இன்னைக்கு வரைக்கும் சக்ஸஸாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். தனியாக ஒரு அலுவலகத்தை போட்டு மெயின்டைன் பண்ணி எனக்குன்னு 2 ஜூனியரை வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து நான் எடுத்துக்கிட்ட வேலையை சரியாக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. சரி, அப்போ வக்கீல் சங்கம்னு ஒரு விஷயம் இருக்குமே, அந்த சங்கத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? அந்த சங்கத்தினால நீங்க என்ன பயன் அடைஞ்சீங்கன்னு சொல்லுங்க. ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டீங்க, கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, அதனால வந்து இஷ்டப்பட்டு வந்து அதை செய்றீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் கஷ்டப்பட்டு வந்திருந்தாலும் இந்த அட்வொகேட் ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் முழு இன்ட்ரெஸ்டோட தான் செஞ்சேன். அந்த மாதிரி முழு இன்ட்ரெஸ்டோட செய்யும் பொழுது எப்போவுமே வந்து ஒரு வேலையை செய்கிறவங்கள நம்மளுக்கு பிடிக்கும். ஒரு தளத்தில் வேலை செய்கிறவங்கள பிடிக்கும், வேலை செய்யாதவங்கள நம்மளுக்கு பிடிக்காது சில நேரங்களில். என்னை யோசிக்கிறவங்க இருக்காங்கல்ல, என்னை பார்க்குற சீனியர்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ரொம்ப அன்பாகவும் மரியாதையாகவும் பழகுவேன். அந்த வகையில் வந்து எனக்கு எங்கள் பாரை பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ஸ் மெம்பர்ஸை விட சீனியர்ஸ் அட்வொகேட்ஸை வந்து என்னை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. என்னை பார்த்தாலே ஜாலியாவாங்க. ஏன்னா ஒரு இரிட்டேட்டாக ஃபீல் பண்ணுற சூழலில் யாருமே நம்மள்ட்ட பேச மாட்டாங்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த சூழலில் நான் கேஷுவலாக போயிட்டு என்ன சீனியர் எப்படி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் புக்கே பார்த்துட்டு இருக்காதீங்க, வேற ஏதாவது செல் எடுத்து ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாலி பண்ணுவேன். அதில் வந்து நானே கண்டுக்காமல் போனாலும் அவங்களுக்கு என்ன செஞ்சல் வேலை இல்லையா, எங்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். அதனால சீனியர்ஸ் எல்லாருமே என் மேலே ரொம்ப பற்றுதலாக இருப்பாங்க. அந்த வகையில் தான் வக்கீல் சங்கத்தில் 2 முறை என்னை வக்கீல் சங்க பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்தாங்க. ஒரு முறை வந்து துணை தலைவராக என்னை எடுத்தாங்க. அந்த துணை தலைவராக எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல எலெக்ஷனில் நிற்கும்போது நான் வந்து எலெக்ஷனில் போட்டியிடணும்னு விரும்பி முதல்ல நாமினேஷன் தாக்கல் பண்ணது நான் 2009 2004 உள்ளே போயிட்டு
2009 நான் நின்ன போஸ்ட் வந்து பிரசிடென்ட். சார் நேரா அந்த என்ன சொல்றது ஸ்ட்ரைட்டா பிரசிடென்ட்டுக்கு நின்ன பாத்தீங்கன்னா இது என்னோட நின்ன கேண்டிடேட் 3 பேர். 3 கேண்டிடேட் அப்ப நின்னாங்க. மிஸ்டர் ராஜசேகர்னு ஒருத்தர் நின்னாரு. மிஸ்டர் வி கலிபெருமாள்னு சொல்லிட்டு சீனியர் அட்வொகேட் அவர் இருந்தாரு. இன்க்ளூடிங் நானும் நின்னேன். 3 கேண்டிடேட். அப்போ நான் வாங்கின ஓட்டு எவ்வளவு தெரியுங்களா? 10 ஓட்டு. மொத்தமா வந்து ஒரு 300 ஓட்டு இருக்கும். 300 ஓட்டு உள்ள அந்த பார்ல நான் வாங்கின ஓட்டு 10 ஓட்டு. ஆனாலும் நான் வந்து மனசு தளரல. யோசிச்சேன், எதுக்காக நமக்காக ஓட்டு போடல? எல்லாத்தையும் நல்லா தானே பழகுறோம், பேசுறோம். எதுக்கு எலெக்ஷன் வரும்பொழுது எனக்கு ஏன் ஓட்டு போடாம தவிர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி என்னை போட்டு தொலைச்சிட்டே இருந்துச்சு. சரின்ட்டு குறிப்பிட்ட சில சீனியர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஆஃப்டர் தி எலெக்ஷன் டைம் கிடைக்கும் போது போய், எதுக்காக நீங்கள் ஓட்டு போடல, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நான் டைரெக்டாகவே பேசினேன். அப்படி பேசும் பொழுது, வா நீ ஏதாவது நினச்சிட்டு இருக்காத, இது வந்து 100 வருஷம் பழமையான ஒரு பாரு. சீனியர்ஸாக வந்து பிரசிடென்ட் கேட்டகரிக்கு வந்து நின்னாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ வர சின்ன பிள்ளைங்களாம் வந்து நின்னீங்கன்னா எப்படி வந்து சங்கத்தை வழி நடத்துவீங்க? அந்த ஆஸ்பெக்டில் தான் நாங்கள் வந்து உங்களை வந்து நான் எலெக்ட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து எனக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. ஓ அது மாதிரி கூட இருக்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கி 2009 விட்டு 2010 நிற்கல. 2011 வைஸ் பிரசிடென்ட் நின்னேன். வைஸ் பிரசிடென்ட்டுக்கு நின்று 10 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சேன். அதே 10 220 ஓட்டு நானு. எனக்கு அப்போ வந்து 2 வருஷத்துல வந்து 100 ஓட்டு அதிகமாகி போச்சு. 300லேருந்து 400 420க்கு வந்துருச்சு. அப்போ நான் வந்து 220 ஓட்டு வாங்கினேன். எனக்கு பின்னாடி வந்தவங்க 210. என்னை விரட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஏற்கனவே 2-3 முறை வந்து வைஸ் பிரசிடண்டா இருந்திருக்கிறாங்க. அப்போ எனக்கு வந்து என்னன்னா, இதுல நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல நிக்கிறேன் பாருங்களேன். எப்பவுமே ஒரு தேர்தல் களத்துல நம்ம நிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னாலே நம்ம வெற்றி அடைஞ்சிட்டதா அர்த்தம். ரிசல்ட்டை பத்தி நம்ம பேசக்கூடாது. ரிசல்ட்டை பத்தி நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம தேர்தல் களத்துக்குள்ள நின்னுட்டோம்னாலே நம்ம போற இலக்குல வெற்றி அடைஞ்சிட்டோம். எப்படின்னு கேளுங்க. ரிசல்ட் வந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கிறது தான் நமக்கு ரிசல்ட். ஆனா நம்ம இருக்கிற அந்த 300-350 பேரும் நம்மளை அடையாளப்படுத்திடுவான்ல, நம்மளை தெரிஞ்சுக்குவான்ல. 350 பேருக்கும் நம்ம தெரிஞ்சிடும். நான் மெசேஜ் போடுறேன், தலைவரை மாற்றுங்கள், தலைமுறையை மாற்றுவோம், மாடாவுடி செந்தில் மெசேஜ் போடுறேன் 350 பேருக்கும். இப்போ வந்து சாருக்கு நான் அந்த மெசேஜ் போடுறேன். சாரு வந்து பாத்ரூம்ல இருக்காரு. இப்போ அவங்க வீட்டுல எடுப்பாங்கல்ல, எடுத்து படிச்சு பார்ப்பேன், என்னப்பா அது அப்படின்னு திரும்ப வந்து கேட்குறாங்களா? இப்போ இவங்க மைண்ட்ல பதியாதா? யாரு அந்த மாடாவுடி செந்தில்? இவரு பிராக்டிஸே வந்திருக்க மாட்டாரு, கோர்ட்டுக்கே வந்திருக்க மாட்டாரு. ஏன்னா 350 வக்கீல் இருக்காங்கன்னா 150 வக்கீல் தான் கோர்ட்டுக்கு வருவாங்க. மீதி 200 வக்கீல் வந்து கோர்ட்டுக்கு வரமாட்டாங்க. அவங்களோட பிஸ்னஸ் இல்லை ஒரு பெருமைக்காக படிச்சுட்டு எப்படியும் இருப்பாங்கன்னு வச்சுங்க, பாலிடிக்ஸ் அப்படி இப்படின்னு இருப்பாங்க. அப்போ எல்லார் மனசுக்குள்ளேயும் மாடாகுடி செந்தில்ங்கிற ஒரு கேரக்டர் உள்ள போகுது இல்ல, அது வெற்றி தானே. கண்டிப்பா அதை மீன் பண்ணி அடுத்த எலெக்ஷன்ல நின்று என்னோட இலக்கை அடைஞ்சேன். எதுக்காக சொல்றேன்னா, நான் இது மூலமா நான் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன வர்றேன்னா, நம்ம எதையுமே ஒரு அச்சீவ்மெண்ட் ஒரு எதிர்பார்க்காம எதையும் நம்ம பண்ண முடியாது. அதை நம்ம நினைச்சாதான், இந்த இடத்துக்கு நம்ம போகணும்னு நினைச்சாதான் நம்மளால போக முடியுமா ஒழிஞ்சு திடீர்னு யாரா பிடிச்சி தள்ளி விடுவாங்க அங்கே போய் உட்காந்துக்கலாம் நம்ம நினைச்சிக்க முடியாது. இப்பவும் வந்து 600 பேர் ஆயிட்டாங்க. 600 பேருக்கும் என்ன யாருன்னு தெரியுது.
சூப்பர் சூப்பர். 600 நான் நின்னா எனக்கு ஓட்டு போட்டு 2 முறை ஜெயிக்க வச்சிருக்காங்க அதே சங்கத்துல அதே பார்ல. பட் ஆனா இப்பவும் நான் நின்னா என்ன எல்லாருக்கும் அடையாளம் தெரியும். அடையாளப்படுத்துறது தான் அரசியல். அரசியல்ங்கிறது அதுதான். தன்னை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாதான் அரசியல். அரசியல் யாருக்குமே தெரியலன்னா அது அரசியல் கிடையாது. நான் அரசியல் பண்ணலன்னு அர்த்தம். அரசியல்ங்கிறது ஒற்றை சொல்லாடல், ஒற்றை வார்த்தை கிடையாது. பாலிடிக்ஸ்னா வேற என்னவோ நம்ம நினைச்சிட்டு இருக்க கூடாது. 4 பேர் சேர்ந்து உட்காந்துட்டோம்னாலே இங்க இதுதான் அரசியல். நம்ம பேசுறது தான் அரசியல். சார், உங்களோட அரசியல் வழக்கறிஞர் சங்கத்துல இருந்து ஆரம்பிச்சதுன்னு நீங்க சொல்றீங்க. உங்களோட வாக்கு அரசியலோட நிலைப்பாடு என்ன? நீங்க அரசியல்லயும் இருக்கீங்க, நீங்க நல்ல பிரபலமான வழக்கறிஞராகவும் இருக்கிறீங்க. ரெண்டுத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? சனாதனத்தை எதிர்ப்போம், சனாதனத்துக்கு எதிராக குரல் கொடுப்போம். உங்க தலைவர் மூச்சுக்கு 300 தடவை சனாதனம் சனாதனம் சொல்றாரு. சனாதனம்னா என்ன?